الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الفجر وليال عشر. فقال رسول الله صلى الله عليه وسلم: أفضل أيام الدنيا أيام العشر. فقال أيضا: ما من أيام العمل الصالح فيهن أحب إلى الله تعالى من هذه الأيام العشرة. قالوا: يا رسول الله ولا الجهاد في سبيل الله؟ قال: ولا الجهاد في سبيل الله إلا رجل خرج بنفسه وماله فلم يرجع مما ذلك، أو كما قال عليه الصلاة والسلام. அளவிலா அருளும் நிகரிலா அன்பும் கொண்ட ஒப்பற்ற இறைவனுக்கே ஒப்பில்லா புகழனையும் சலாத்தும் சலாமும் சங்கையும் கண்ணியமும் பொருந்திய ஹாத்தமுன் நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவட்டை அடிபெறலாமல் அப்படியே பின்பற்றி நடந்த அருமை சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இந்த தீன் செழித்து வளர்ந்தவங்க காரணமாக இருந்த இறைநேச செல்வர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், இன்னும் இங்கு குழுமியிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று உரித்தாவதாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் வாடுகின்ற எல்லா சமூகத்திற்கும் அவரவர்கள் சார்ந்திருக்கின்ற அவரவர்கள் மதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வழிமுறைகளை கடைபிடிப்பதற்கு என்று ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு மார்க்கம் இருக்கிறது. அந்த மார்க்கம் சொல்லி காட்டியதின்படி அவர்கள் நடப்பதற்காக வேண்டி ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு வேதம் இருக்கிறது. அந்த வழக்கப்படி பார்க்க போனால் உலகத்திலேயே சிறந்த மார்க்கமான இஸ்லாத்திற்கு அது புறப்பட்ட நாளில் இருந்து, வேறு வார்த்தையில் சொல்வதானால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் இருந்து ஒவ்வொரு சமூகத்திற்கும் நபிமார்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அவர்களோடு சேர்த்து வேதமும் அனுப்பப்பட்டிருக்கிறது என்று நம் வரலாற்றின் வழியாக பல்வேறு நேரங்களிலே கேள்விப்படுகிறோம். அப்படி வரலாற்றின்படி பார்க்கிற பொழுது, சமூகத்தினுடைய நடைமுறையின்படி பார்க்கிற பொழுது ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு வேதம் இருக்கிறது. ஆனால் அந்த வேதங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு சரித்திறப்பு, எல்லா வேதங்களையும் விட்டு தனித்து நிற்கிற தனித்திறமை பெற்ற ஒரு ஆற்றல் என்பது இந்த சமூகத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற திருக்குர்ஆனுக்கு இருக்கிறது என்பது மறுக்க முடியாத, மறக்கவியலாத உண்மையாகும். நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற வேதத்தை போல, நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற தெளிவை போல, அந்த வேதம் சொல்லி காட்டுகிற வழியை போல உலகத்திலே எந்த மார்க்கத்திற்கும் வேதமும் இல்லை, தெளிவான வழிகாட்டுதலும் இல்லை என்பதை உறக்க இந்த உலக அரங்கிலே நாம் சொல்ல முடியும். காரணம், ஒவ்வொரு சமூகத்திற்கும் கொடுக்கப்பட்ட வேதம் இருக்கிறதே, அவர்கள் வாழ்ந்த சமூகத்திற்கும் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்திற்கும் மாத்திரமே உரியது. அதை தாண்டி அந்த வேதங்கள் செயல்படுவதில்லை. ஆனால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற திருமறை இருக்கிறதே, கடந்த காலத்தை குறித்தும் பேசுகிறது, நிகழ்காலத்தை குறித்தும் பேசுகிறது, வருங்காலத்தை குறித்தும் பேசுகிறது. மற்ற வேதத்திற்கு இல்லாத தனிச்சிறப்பு இந்த வேதத்திற்கு என்னவென்று சொன்னால்,
காலத்தை தாண்டி யுகத்தை தாண்டி யுக முடிவு நாள் வருகிற வரை உள்ள எல்லா காலகட்டத்திற்கும் எல்லா சூழ்நிலைகளுக்கும் பொருத்தமான கருத்துக்களை, பொருத்தமான தீர்வுகளை இந்த வேதம் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பது நிதர்சனமாக நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற உண்மையாகும். திருக்குரான் சொல்லுகிற கருத்தை போல மற்ற வேதங்கள் சொல்ல முடியாது. திருக்குரான் ஆழ்ந்த கருத்தை வைத்து பேசுவதை போல, பல கருத்துக்களை உள்ளடக்கி பேசுவதை போல வேறு எந்த வேதங்களும் பேசியது இல்லை என்பதை உலக அரங்கிலே உறக்க நாம் சொல்ல முடியும். திருக்குரானை ஆராய்ச்சி செய்வதற்கு மார்க்க அறிஞர்கள் மாத்திரம்தான் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் கருதி கொண்டிருக்கிறோம். இல்லை, அதை தாண்டி இந்த மார்க்கத்தை பின்பற்றாதவர்கள், இந்த மார்க்கத்திற்கு சம்பந்தம் இல்லாதவர்கள், ஏன் இந்த மார்க்கத்தை விமர்சிக்கின்றவர்கள், குறை சொல்லக்கூடியவர்கள் கூட இந்த திருமறையை ஆராய்ந்து கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது உலகத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிற நிதர்சன உண்மையாகும். அப்படி ஆங்கில அறிஞர்கள் 4 பேர் இந்த திருக்குரானை கையில் எடுத்தார்கள். எடுத்து இந்த வேதம் எந்த விதத்திலே சிறப்பு பெற்றிருக்கிறது என்று அவர்கள் ஆராய்ச்சி செய்து வருகிறார்கள். அதில் ஒரு அறிஞர் சொன்னார், நம்முடைய கருத்துக்களை எல்லாம் தாண்டி, மற்ற வேதங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை தாண்டி, உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நிதர்சனமான அறிவாளிகளை தாண்டி திருக்குரான் சொல்லக்கூடிய கருத்து இருக்கிறது மிக ஆழமானது, மிக கருத்து நுட்பம் பொதிந்தது என்று சொன்னார். அதை வேண்டுமானால் சோதித்து பார்த்து விடலாம். நீங்கள் உட்கார்ந்திருக்கிற 4 பேரும் உங்களுடைய கருத்துக்களை ஒரு பேப்பரில் எழுதுங்க. குறிப்பாக நாம் ஒரு பொருளை எடுத்துக்கொள்வோம். நரகம் என்பது மிக கொடுமையானது. அந்த நரகத்தை குறித்து உங்களுடைய உள்ளத்திலே அந்த நரகத்தினுடைய ஆழத்தை குறித்து, அதனுடைய கொடூரத்தை குறித்து எப்படியெல்லாம் சிந்திக்க முடியுமோ, எப்படியெல்லாம் எழுத முடியுமோ, அந்த கருத்துக்களை முழுக்க அந்த பேப்பரிலே நீங்கள் எழுதுங்கள். 4 நபர்களும் நரகத்தை பற்றியே எழுதுங்கள். கடைசியில் அந்த 4 பேப்பரிலே உள்ள கருத்துக்களையும் திருக்குரான் நரகத்தை குறித்து என்ன சொல்ல வருகிறது என்ற கருத்துக்களையும் நாம் ஒப்பிட்டு பார்ப்போம். அப்பொழுது நீங்கள் எழுதுகின்ற கருத்துக்கள் சிறந்தவையா, திருக்குரான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறந்தவையா என்று தெரிந்துவிடும் என்று சொல்லி 4 பேரும் பேப்பரிலே நரகத்தை குறித்த கொடூரங்களை எழுதினார்கள். நரகம் எப்படிப்பட்டது? நரகம் மிக ஆழமானது, நரகம் மிக கொடூரமானது, அதனுடைய ஜுவாலைகள் வானுயரை எழுப்பக்கூடியது என்று அவரவருடைய உள்ளத்திற்கு எழுந்த கருத்துக்களை முழுக்க அந்த பேப்பரிலே பதிவு செய்தார்கள். பதிவு செய்து முடித்துவிட்டு கடைசியில் குரானை திறந்து பார்த்தார்கள். குரானிலே நரகத்தை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நரகத்தினுடைய பிரம்மாண்டத்தை குறித்து பேப்பர் கணக்கிலே எழுதினார்கள். ஆனால் ஒற்றை வரியில் அல்லாஹ் முடித்து விட்டான். ஒரு வசனம் 26வது ஜூஸிலே பேசுகிறது. நாளை நரகம் இருக்கிற காட்சி அல்லாஹ் தஆலா திருக்குரானிலே சொல்கிறான். நரகத்தை பார்த்து அல்லாஹ் கேட்பானாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய ஏறத்தாழ எல்லா சமூகமும் சரி, கியாமத் நாள் வரை வரக்கூடிய எல்லா சமூகத்திற்கும் ஒட்டுமொத்தமாக ஒரே நாளிலே கேள்வி கணக்கு சில நிமிடங்களில் கேள்வி கணக்கு கேட்கப்பட்டு முடிக்கப்பட்டுவிடும். முடிக்கப்பட்டதற்கு பிறகு நரகத்தில் போடப்படக்கூடிய நபர்களை எல்லாம் முழுக்க போடப்பட்டதற்கு பிறகு சொர்க்கத்திற்கு அனுப்பப்படக்கூடிய எல்லா நபர்களையும் அனுப்பப்பட்டதற்கு பிறகு இங்கிருக்கிறவர்கள் அங்கு வர முடியாது, அங்கிருக்கிறவர்கள் இங்கு வர முடியாது என்கிற தீர்ப்பும் செய்யப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ் நரகத்தை பார்த்து கேட்பானாம், ஹலீம் தலத்தி, நீ நிரம்பி விட்டாயா என்று கேட்பானாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புறப்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை 1,24,000 நபிமார்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களை பின்பற்றக்கூடிய சமூகம் கோடிக்கணக்கிலே இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் பல சமூகங்கள் இருந்திருக்கிறார்கள், பல மார்க்கங்கள் இருந்திருக்கிறது, அதை பின்பற்றக்கூடியவர்கள் இருந்திருக்கிறார்கள். உலகத்தினுடைய மக்கள் தொகை எப்பொழுது 600 கோடி என்று சொன்னார்கள். இப்பொழுது 630 கோடியை தொட்டிருக்கிறது. கொரோனா ஏன் வருகிறது, ஏன் கொரோனா பரப்பப்படுகிறது என்ற
என்றெல்லாம் சிலர் பேசுகிற பொழுது இப்படியும் சொல்கிறார்கள், உலகத்தில் மக்கள் தொகையை குறைக்க சில கூட்டங்கள் நாடுகிறது. 600 கோடியை தாண்டி மக்களுடைய எண்ணிக்கை போய்கொண்டிருக்கிறது. அதை குறைப்பதற்காக வேண்டி அல்லது தடுப்பூசி என்கிற பேரிலே மக்களை ஊனமாக்குவதற்காக வேண்டி, கொல்லுவதற்காக வேண்டி எல்லாம் இந்த யுக்திகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றெல்லாம் சிலர் பேசுகிறார். உலகத்தினுடைய மக்கள் தொகை 630 கோடி. 600 கோடியை தாண்டுகிற பொழுது, 630 கோடி வருகின்ற பொழுது உலகத்தினுடைய இயக்கம் ஸ்தம்பித்து போய்விடுகிறது. சில மக்களுக்கு அதனால் உணவு கிடைக்கவில்லை என்று அவர்கள் சிந்திக்கிறார்கள். அப்படியானால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து புறப்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாண்டி பல சமூகங்களை இந்த உலகம் சந்தித்திருக்கிறது. அத்தனை பாவிகளும் அத்தனை நபர்களும் நரகத்திலே போடப்படுவார்கள். அதுவும் நரகத்தினுடைய காட்சிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது, இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் அப்படியே போடப்பட மாட்டார்கள். கேள்வி கணக்கு கேட்டு முடித்ததற்கு பிறகு பாவிகளை அப்படியே நரகத்திலே இதே உடல் கூறியே அவர்கள் போடப்பட மாட்டார்கள். அதே நேரத்தில் இன்னொன்றையும் நீங்கள் யோசிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்து ஆகச் சிறந்த உம்மத் என்பது மட்டுமல்ல, ஆகச் சிறிய உம்மத்து அவர்கள் தான். உடல் தோற்றத்திலே சிறியவர்கள். மற்றும் ஹவுது சமூகத்தினுடைய, ஆது சமூகத்தினுடைய மக்களை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அவர்கள் மலைகளை போன்று இருப்பார், பனமரங்களை போன்று இருப்பார்கள். மலைகளை குடைந்து அவர்கள் வீடுகளை, வசிப்பிடங்களை அமைத்துக் கொள்வார்கள் என்றெல்லாம் திருக்குர்ஆன் கூறுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற பொழுது, பாவிகளை நரகத்தில் போடுகிற பொழுது இதே உடல் அமைப்போடு அல்ல, ஒவ்வொரு பல்லும் உகது மலை அளவுக்கு பெரிதாக்கப்படும். மண்டை எவ்வளவு பெருசு இருக்கும், உடல் எவ்வளவு பெருசு. இத்தனை கோடிக்கணக்கான நபர்களினுடைய உருவத்தை இந்த அளவுக்கு பெரிதாக மாற்றப்பட்டு, நம்ம உருவமே ஓதுமலை அளவு பண்ணா இவ்வளவு பெருசு இருக்குன்னு சொன்னா, ஆது சமூகம், ஊது சமூகம் இயற்கையிலேயே பெரிதானவர்கள். அவர்களை அந்த அளவுக்கு பெரிதாக்கிற பொழுது அவர்கள் எவ்வளவு பெரிதாக இருப்பார்கள். அத்தனை நபர்களை போடப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ் உலகத்தை, அந்த அல்லாஹ் நரகத்தை பார்த்து கேட்பான், ஹலிம் தலத்தி, நீ நிரம்பி விட்டாயா? நரகம் பதில் சொல்லுமாம், ஹல்வி மசீதி, இன்னும் மனிதர்கள் இருக்கிறார்களா? ரெண்டே வார்த்தை தான். நீ நிரம்பி விட்டாயா, இல்லை இன்னும் மனிதர்கள் இருக்கிறார்களா? அந்த 4 அறிஞர்களும் தன்னுடைய கருத்துக்களிலே தோற்று போய்விட்டார்கள். திருக்குர்ஆனை எந்த காலகட்டத்திலும் யாரும் மீட்ட முடியாது. நாம் பேசுகிற போங்கு ஒன்று, நாம் கருத்துக்களை சொல்லுகின்ற விதம் ஒன்று. ஆனால் இவைகளை எல்லாம் தாண்டி எல்லா கருத்துக்களையும் சில வார்த்தைகளில் உள்ளடக்கக்கூடிய ஆற்றல் என்பது திருக்குர்ஆனுக்கு மாத்திரமே இருக்கிறது, அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு மாத்திரமே இருக்கிறது என்று அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். இது ஒரு வரலாறு. இப்படி நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற திருக்குர்ஆனுக்கு மிகச் சிறந்த தனித்தன்மைகள் இருக்கிறது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் அதனுடைய கருத்துக்களை இந்த மக்களுக்கு சொல்லக்கூடியவை. ஒரு கருத்தை எப்படி சொல்ல வேண்டும், எந்த விதத்திலே சொல்ல வேண்டும், எந்த விதத்திலே சொல்லுகிற பொழுது ஆடிய கருத்துக்களிலே தேங்கி நிற்கும், மக்களுக்கு பலனளிக்கும் என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டு அல்லாஹ் தஆலா இந்த திருமறையை நமக்கு வழங்கி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த உம்மத்தினுடைய சிறப்பு என்பது திருக்குர்ஆனில் மையம் கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்ன லிக்குல்லி ஷைஇன் ஷரஃபன் யதபாஹூன பிஹி, ஒவ்வொரு பொருளுக்கும், உலகத்திலே படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு சிறப்பை தாங்கி நிற்கிறது. வைன்ன பஹா உம்மதி வ ஷரஃபஹா அல் குர்ஆன், என்னுடைய உம்மத்தினுடைய சிறப்பு எதில் இருக்கிறது தெரியுமா, எது தாங்கி இருக்கிறது தெரியுமா, திருக்குர்ஆன் என்று சொன்னார்கள் நாயகம். இந்த உம்மத்தினுடைய ஒட்டுமொத்த சிறப்பு திருக்குர்ஆனிலே இருக்கிறது. திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய கருத்துக்களே இருக்கிறது. திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய கருத்துக்களை பின்பற்றுவதிலே இருக்கிறது என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு காலம் தாண்டிய கருத்துக்களை, விஞ்ஞானம் தாண்டிய கருத்துக்களை, மருத்துவம் தாண்டிய கருத்துக்களை எல்லாம் திருமறை புதிந்திருக்கிறது என்பது நாம் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் அந்நியர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நிதர்சனமான உண்மை என்பதை நாம் மறுக்க முடியாது. முதலில் நாஸ், மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய பல்வேறு கருத்துக்கள் இந்த திருமறையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வரிசையில் பார்க்கிற பொழுது சில பொருள்களை அல்லாஹ் சண்டையை விட்டு கூறுகிறார்.
வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், அதிகாலையின் மீது சத்தியமாக, 10 இரவுகளின் மீது சத்தியமாக, ஒற்றையின் மீது சத்தியமாக, இரட்டையின் மீது சத்தியமாக, பழிக்கக்கூடிய நஃப்ஸின் மீது சத்தியமாக, சூரியனின் மீது சத்தியமாக, சந்திரனின் மீது சத்தியமாக, இந்த திருக்குர்ஆனின் மீது சத்தியமாக, இப்படி அல்லாஹ் தஆலா சத்தியமாக சத்தியமாக என்று நிறைய பொருள்களின் மீதும் நிறைய விஷயங்களின் மீதும் சத்தியம் என்று சொல்கிறார். அதில் ஒரு இடம் வல் ஃபஜ்ர், அதிகாலையின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறார். திருக்குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர் பெருமக்களில் ஒரு அறிஞர் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். வல் ஃபஜ்ர் என்று சொன்னால் பெருநாள் காலையினுடைய அதிகாலையை குறிக்கும். ஏனென்றால் இஸ்லாத்திலே பெருநாளுக்கு என்று தனித்த சிறப்பு இருக்கு. வலயாலின் அஷ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக, அந்த 10 இரவுகள், அந்த 10 நாட்கள் எதை குறிக்கிறது? முஜாஹித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், முஹம்மது ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இவர்கள் போன்ற திருக்குர்ஆனில் விரிவுரை சொல்லக்கூடிய அறிஞர்கள் சொன்னார்கள், 10 நாட்கள் 10 இரவுகள் என்று சொன்னால் துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்களை குறிக்கும். இன்னொன்றையும் நீங்கள் யோசிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா எதனின் மீதும் சத்தியமிட்டு சொல்ல அவசியமில்லை. நிறைய இடத்துல அல்லாஹ் பேசுறானே இல்லையா? எல்லா இடத்துலயுமா சத்தியம் சொல்றான். அல்லாஹ்வுடைய கருத்துக்கள் அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால் அதற்கு பின்னால் ஒரு கருத்து இந்த உலகத்திலே தேவையில்லை. அல்லாஹ் எவனின் மீதும் சத்தியம் குறித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சொல்ல போனால் நம்ம தான் அல்லாஹ் மீது சத்தியமா, குர்ஆன் மீது சத்தியமாக கண்டதுக்கெல்லாம் எடுத்துட்டு வருவோம். நாம் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்யலாம், குர்ஆனின் மீது சத்தியம் செய்யலாம். ஆனால் அல்லாஹ் தன்னால் படைக்கப்பட்ட மற்ற பொருள்களின் மீது சத்தியம் செய்ய வேண்டும் என்கிற அவசியம் அவனுக்கு இல்லை. உண்மையின் உறைவிடம், உண்மை புறப்பட்டு வரக்கூடிய இடம், உண்மை செல்லக்கூடிய இடம், உண்மை போய் சேரக்கூடிய இடம். எனவே அல்லாஹ் தஆலா யாரின் மீதும் சத்தியம் என்று சொல்ல வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அப்படி இருந்தும் தன்னால் படைக்கப்பட்ட ஒரு தாழ்ந்த பொருளின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் என்றால் என்ன பொருள்? அந்த பொருளின் மகத்துவத்தை இந்த உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்கிற அவசியத்தின் பெயரில் அல்லாஹ் செய்கிறார். அந்த அடிப்படையில் வல் ஃபஜ்ர், அதிகாலையின் மீது சத்தியமாக என்று சொன்னால் பெருநாள் இரவின் மீது சத்தியமாக என்று சொல்ல வருகிற பொழுது, பெருநாள் இரவு உலகத்தில் இருக்கிற மற்ற நாட்களை காட்டிலும், மற்ற காலைகளை காட்டிலும் பெருநாள் காலை மிகச் சிறப்புக்குரியது என்று அறிஞர் பெருமக்கள் விளக்குகிறார். உலகத்திலே இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிற எல்லா நாட்களுமே சிறப்புக்குரியவை என்றாலும் கூட மற்ற நாட்களை காட்டிலும் துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள் சிறப்புக்குரியவை. அந்த நாட்களிலே தான் நாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃதலு அய்யாமித் துன்யா, உலகத்தினுடைய நாட்களிலேயே மிக சிறந்த நாள் என்று தெரியுமா? அய்யாமுல் அஷ்ர், இந்த 10 நாட்கள் தான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாத்திரமல்ல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாமின் அய்யாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹ் மின் ஹாதிஹில் அய்யாமில் அஷரா. இந்த 10 நாட்களை விட அல்லாஹ்விடத்திலே அமல் செய்வதற்கென்று வேறு சிறந்த நாட்கள் இல்லை. இந்த நாட்களிலே செய்யப்படக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவை மற்ற நாட்களை காட்டிலும். இன்னும் சொல்ல போனால், உலகத்திலே வாழ்க்கை முழுக்க நாம் கடைபிடிக்கிற செயல்கள் முழுவதும் அமல் என்கிற ஸ்தானத்திலே வரும் என்று இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர வேறு எந்த மார்க்கமும் சொல்லித் தரவில்லை. அவன் கோயில கும்பிடுறது தனி, சர்ச்சில் வழிபடுறது தனி, அவன் வாழ்க்கை தனி. அதை இதையும் முடிச்சு போடக்கூடாது. ஆனால் இஸ்லாத்திலே மாத்திரம் அப்படி இல்லை. பள்ளிவாயிலே நடக்கிற காரியம் வேறு, பள்ளிவாயிலுக்கு வெளியே நடக்கிற காரியத்தை அல்லாஹ் கவனிப்பதில்லை என்கிற உடன்பாட்டிற்கு நாம் வர முடியாது. இஸ்லாமிய மார்க்கம் அப்படி நமக்கு சொல்லித் தரவில்லை. நம்ம அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கோம். அன்னைக்கு ஒருத்தர்கிட்ட கேட்கிறேன், நீங்க தண்ணி போடுறதா சர்வத்து போடுறதா சொல்றாங்களே அப்படின்னு. பள்ளிவாசல் தான் குடிச்சிட்டு வரமாட்டாங்க. அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, பள்ளிவாசலுக்கு வெளியே குடிக்கிறது ஹலாலு அப்படின்னு நினைச்சிருக்கோம். பள்ளிவாசலுக்கு வரும்போது சர்வத்து குடிக்கிறது இல்லை,
போதையில் இருக்கும்போது பள்ளிவாசலுக்கு வர மாட்டேன், அப்ப வெளியே இருக்கும்போது எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொள்ளலாம் என்று அவருடைய கணிப்பு. இங்கு எப்படி இருக்கிறீர்களோ இறைவன் கவனிக்கிறான் என்று எப்படி நீங்கள் கருதுகிறீர்களோ அதுபோன்று உங்களுடைய வீட்டிலே தனிமையில் இருக்கின்ற பொழுதும் கூட இறைவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்று கருத வேண்டும் என்று சொல்லி தருகிற மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாத்திலே நிறைய அமல்கள் இருக்கிறது. அந்த அமல்கள் செய்வதற்கென்று சில காலங்கள் இருக்கிறது. மனைவியினுடைய வாயிலே ஒரு கவள உணவு ஊட்டுவது என்பதை சதகா கொடுப்பதற்கு சமம் என்று சொல்லி தருகிற மார்க்கம் இஸ்லாம். ஏன் அதை தாண்டி சொன்னது? உன் மனைவியோடு உறவு வைத்துக் கொள்வதும் கூட நன்மையின் பட்டியலிலே சேரும் என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி அமல்களினுடைய வரிசையை நிறைய சொன்னது இஸ்லாம். அந்தந்த அமல்களை அந்தந்த காலகட்டத்தில் செய்ய முடியும், செய்ய வேண்டும். புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்லாம் என்கிற கட்டடம் 5 தூண்களின் மீது நிறுவப்பட்டிருக்கிறது. கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் என்று சொன்னார்கள். இவைகள் பிரதானமான அமல்கள். இந்த பிரதானமான அமல்களை எல்லா காலகட்டத்திலும் நாம் செய்ய முடியுமா? ரமலான்ல ஹஜ் செய்ய முடியாது. ரமலான்ல யார் உம்ரா செய்யறாங்களோ என்னுடன் ஹஜ் செய்வதை போல என்று சொன்னார்கள் பெருமான். ஒரிஜினல் கிடையாது. ரமலானிலே பிடிக்கக்கூடிய நோன்பை மற்ற காலத்திலே பிடிக்கின்ற பொழுது அது நபில் என்கிற கட்டாயத்திலே வருமே ஒழிய அந்த ரமலானினுடைய சிறப்பு கிடையாது. இப்ப இந்த 5 கடமைகளையும் ஒரு சேர ஒரு நாட்களிலே செய்ய முடிகிறது என்றால் அது துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்களிலே மாத்திரம் செய்ய முடிகிறது என்று பெருமக்கள் சொன்னார்கள். எனவே இந்த 10 நாட்களுக்கு இஸ்லாத்திலே இறைவனின் பார்வையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணிப்பிலே ஒரு தனித்த சிறப்பு இருக்கிறது. கலிமா சொல்ல முடியும், தொழ முடியும், அரஃபாவுடைய நோன்பு நோக்க முடியும், ஹஜ்ஜி செய்ய முடியும், ஜக்காத் என்கிற சதகாவையும் கொடுக்க முடியும். ரமலானிலே ஹஜ்ஜி செய்ய முடியாது. வேறு வேறு காலகட்டங்களிலே செய்யக்கூடிய அமல்களை, இஸ்லாத்தினுடைய 50 கடமைகளை இந்த 10 நாட்களை தவிர வேறு எந்த மாதங்களிலும் வேறு எந்த சிறப்பான நாட்களிலும் செய்ய முடியாது. எனவே நான் இஸ்லாத்திலே இந்த 10 நாட்களுக்கு தனித்த சிறப்பு இருக்கிறது என்று அறிஞர் பெருமக்கள் சொல்லியிருக்கார்கள். மேலும் இதனுடைய சிறப்புகளை அடுக்கிற பொழுது அவர்கள் நிறைய சிறப்புகளை சொல்கிறார்கள். ஒன்று, அல்லாஹ் இந்த நாட்களின் மீது சத்தியம் செய்து சொல்லி இருக்கிறான். இதை விட வேற சிறப்பு தேவையில்லை. வல் ஃபஜ்ர், அதிகாலையின் மீது சத்தியமாக, வலையாலின் அஷ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக. அல்லாஹ் ஒரு பொருளின் மீது சத்தியம் செய்து சொல்லுகிற பொழுது இறைவனின் பாதையில் அமல் செய்வதற்கு அந்த நாட்கள் தனித்த சிறப்பை பெறுகிறது. ஒன்று. இரண்டாவது, இந்த நாட்களிலே அதிகமாக தஸ்பீஹ் ஓதுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மூன்றாவது, இந்த நாளிலே தான் அரஃபாவுடைய நாள் இருக்கிறது. ரமலான்ல கூட அது வராது. ஹஜ் செய்யக்கூடியவர்களுடைய மிகுந்த கவனிப்பிற்குரிய, மிகுந்த கண்டிப்பிற்குரிய நாள் அரஃபா நாள். அரஃபா நாள்ல ஒரு ஹாஜி அசந்துட்டாருன்னு சொன்னா அவருக்கு ஹஜ்ஜே கூடாது. அல் ஹஜ் அரஃபா, அரஃபா என்பது ஹஜ், ஹஜ் என்பது அரஃபா என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அரஃபாவுடைய நாள் இதுவே தான். இந்த அரஃபாவுடைய நோன்பு, சியாம் அரஃபா யுகஃபிரு ஸனத்தல் மாதிய, அரஃபாவுடைய நாள் ஒரு நோன்பு வைப்பது என்பது கடந்த கால எல்லா பாவங்களையும் மன்னிப்பதற்கு போதுமானது என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு சிறப்பு அரஃபாவுடைய நோன்புக்கு இருக்கிறது. முஸ்தலிஃபாவுடைய நாள் இருக்கிறது. ஜம்ரத்துல் அக்பா என்று சொல்லக்கூடிய கல்லடிக்கக்கூடிய நாள் இந்த 10 நாட்களிலே வருகிறது. இப்படி மற்ற அமல்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு தனி சிறப்பு, மற்ற நாட்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு தனி சிறப்பு இந்த நாட்களில் வருகிறது என்று சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, வல் ஃபஜ்ர், அதிகாலையின் மீது சத்தியமாக என்று சொல்லக்கூடிய அந்த பெருநாள் அந்த 10 நாட்களிலே கடைசி நாளாக பெருநாள் இருக்கிறது. இன்னும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெருநாள் நாளிலேயே அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான அமல் என்ன தெரியுமா? தொழுவதல்ல. பெருநாளிலேயே அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான காரியம் எது? மிருகங்களை பலியிடுவதுதான். ஆடு மாடு ஒட்டகங்களை அறுத்து பலியிடுவதுதான் இந்த நாளிலே
அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான செயல். அதே நேரத்தில் நீங்க யோசிச்சு பாருங்க, மற்ற நாள்னா ஃபஜ்ர் தொழுதுட்டு இஷ்ராக் வரைக்கும் உட்கார்ந்துட்டு இஷ்ராக்கு தொழுகலாம், அல்லது அந்த நேரங்களிலே தொழுகையை எதிர்பார்ப்பு உட்கார்ந்து இருக்கிற பொழுது அந்த காலியான நேரங்களிலே கலா தொழுகை தொழுகலாம். ஆனா பெருநாள் நாள்ல மட்டும் என்ன சட்டம்? சுபுஹ் தொழுதுட்டா பெருநாள் வரைக்கும் எந்த தொழுகையும் தொழுகக்கூடாது. என்ன சொல்லிக்கிட்டே இருக்கணும்? தக்பீர் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ்வுக்கு பிரியமான தொழுகை கூட மறுமை நாளில் உங்களுடைய தராசு தட்டை கணக்கு வைக்கிற தொழுகையை காட்டிலும் நீங்கள் சும்மா இருந்து தக்பீர் ஓத வேண்டும் என்று இந்த நாளிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் இந்த நாளினுடைய தனித்தன்மையை நாம் எண்ணித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான செயல் எது? குர்பானி என்கிற மிருகங்களை அறுத்து பலியிடுகிற செயல். அறுத்து பலியிடுறதுன்னு வர்ற போது நம்மால நிறைய பேர் இருக்கான், சும்மா கடமைக்கு குர்பானி கொடுத்துறானவருடைய உள்ளத்தினுடைய ஓரத்தில் அவர்களுக்கு உறுத்தி கொண்டுதான் இருக்கிறது. இப்படி மிருகங்களை அறுத்து பலியிடுவது என்பது வதை செய்வது இல்லையா? மற்றவங்க மாதிரி தான் இன்னும் யோசிக்கிறோம். அல்லாஹ் ஒன்றை சொல்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை சொல்கிறார்கள் என்று சொன்னால், அதில் ஏன், எதற்கு, எப்படி என்கிற கேள்வியை எழக்கூடாது. அதுதான் ஒரு உண்மையான மூமினுக்கு, ஒரு உண்மையான முஸ்லிமுக்கு அடையாளம். மற்ற மாற்று ஜனங்களை பாருங்கள், ஓப்பனாவே சொல்லுவோமே, சங்கிகளை பாருங்கள். அதுல ஒருத்தர் பேசியிருக்கான், ஒரு அண்ணாமலை கூட்ட அறிமுகப்படுத்தும் போது இப்ப அவருக்கு தலைவர் பதவி கிடைச்சிருக்கு. அது சொல்றாரு, டெல்லியில ஒரு பெரிய சங்கி இருக்காரு தெரியுமா, அதுக்கு அடுத்த சங்கி வருதாங்கிறான். உலகம் முழுக்க சங்கிகளை கேவலமாக பேசிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உலகத்திலே முட்டாள்களை பார்க்க வேண்டுமானால் அவர்களை பாருங்கள் என்று சகோதர சமுதாயம் சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் தலைமை சங்கி டெல்லியில இருக்காரு, இவர் துணையா இருக்கிற சங்கிங்கிறான். நான் எதற்கு சொல்ல வருகிறேன்? சங்கி என்று அழைத்துக் கொள்வதில் அவர்கள் பெருமைப்படுகிறார்கள். உலகத்திலேயே முட்டாள்களை பார்த்திருக்கிறீர்களா? இவர்களை போன்ற ஒரு முட்டாள்களை குடிக்க வேண்டியதை கொட்டுகிறார்கள், கொட்ட வேண்டியதை குடிக்கிறார்கள். பாலை கொட்டுகிறார்கள், மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறார்கள். இவர்களை போன்ற முட்டாள்களை பார்த்திருக்கிறீர்களா? அவர்கள் தான் சங்கிகள் என்று உலகம் பேசிக் கொண்டிருக்கிற நேரையில் நான் சங்கி, தலைமை சங்கிக்கு கூட சிங்கியாக இருப்பதை பெருமையாக கருதேன் என்று ஒருவன் சொல்கிறான் என்று சொன்னால், அவன் சார்ந்திருக்கிற இயக்கத்தின் மீதும், அவன் சார்ந்திருக்கிற கொள்கையின் மீதும், அவன் சார்ந்திருக்கிற மதத்தின் மீதும் எவ்வளவு பற்றாக பாசமாக இருக்கிறான் என்பதை மறுகோணத்திலே நாம் யோசிக்க வேண்டும். வேறொரு ஒரு முனாஃபிக் நாய் இருக்கு, அவரை பற்றி இப்ப என்ன பேச வச்சிருக்காங்க தெரியுமா? குர்பானி செய்யப்படுகிற பொழுது அதை நாங்கள் தடை செய்வோம். முஸ்லிம்களிலே செய்யக்கூடிய குர்பானியின் மூலமாக மாற்று மதத்தினர்களுடைய மத உணர்வுகள், மன உணர்வுகள் புண்படுகிறது அப்படி நம்மால விட்டே பேச வேண்டும். எப்பொழுது இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை மாற்று மதத்தினர்களோடு சேர்ந்து ஒருவன் மறுத்து பேசுகிறானோ அப்பொழுது அவன் இஸ்லாமிய பார்வையை விட்டு வெளியே போய் விட்டான் என்று அர்த்தம். கேவலமா பேசுறானே, இந்த கொரோனா நேரத்துல மாட்டு மூத்திரத்தை குடிச்ச வெக்கம் இல்லாம குடிக்கிறானா இல்லையா? சாணி எடுத்து பூசுறானா இல்லையா? அதன் மீது அவனுக்கு இருக்கிற அழுத்தம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் மீதும் இந்த வழிபாடுகளின் மீதும் நமக்கு ஏன் இல்லாமல் போனது? யோசித்து பார்க்க கடமை. யூபி நகரத்திலே கடந்த 6 ஆண்டுகளில் அடித்துக் கொல்லப்பட்டார்களே 400க்கு மேற்பட்ட அப்பாவி இளைஞர்கள். அவர்களை நாயை போல அடித்துக் கொள்ளுகிற பொழுது உங்களுடைய மனம் பதை வதைக்கவில்லையா? பக்கத்திலே இருக்கக்கூடிய பொள்ளாச்சியிலே இளம் பெண்கள் கற்பழிக்கப்படுகிற பொழுது அண்ணா என்று கதறுகிற பொழுது உங்களுடைய உள்ளம் பதை வதைக்கவில்லையா? அப்பொழுதெல்லாம் பதை வதைக்காத உள்ளம் மனிதர்களை கேவலம் ஒரு மாட்டுக்கறி வைத்திருந்தார், இந்த கறி வைத்திருந்தார், இவன் மாட்டை கடத்தி சென்று கொண்டிருந்தார் என்பதற்காக வேண்டி அப்பாவி இளைஞர்கள் அடித்துக் கொள்ளப்பட்டார்களே, அப்பொழுது பதை வதைக்காத, அப்பொழுது புண்படாத உள்ளம் ஒரு கடமையை நிறைவேற்றுகிற பொழுது புண்படுகிறது என்று ஒரு இஸ்லாமியன் சொல்கிறான் என்று சொன்னால், ஒரு இஸ்லாமியன் யோசிக்கிறான் என்று சொன்னால், அவன் மார்க்கத்தின் மீது அவனுக்கு எவ்வளவு பற்றும் பாசமும் இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்திக்க கடமைப்படுகிறீர்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரசூலினால் சிறப்பித்து சொல்லப்பட்ட நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆயுள் காலமும் மறுமையை நோக்கி, மரணத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறது. நான் அடிக்கடி சொல்வதை போல, யாருக்கு எப்பொழுது என்ன வரும், எப்பொழுது மரணம் நம்ம வரும், யார் தூக்கி
செல்வார்கள். எந்த இடத்திலே மரணிப்போம் என்று எந்த உத்தரவாதமும் இல்லை இந்த காலகட்டத்தில். எனவே இது போன்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சின்ன வாய்ப்பு கிடைத்தால் கூட சஹாபிகள் அதை வீணடிக்க மாட்டார்கள். எத்தனையோ சஹாபிகள் கழுவறையிலே கொண்டு போய் நிற்கப்படுகிற போது, அவர்கள் கொல்லப்படுகிற பொழுது, கழுத்து சீவப்படுகிற பொழுது, 2 ரக்காயத்து தொழுவதற்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்காதா, குர்ஆன் ஓதுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்காதா என்று ஏங்கி இருக்கிறார்கள். அதில் ருசி கண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் கடந்து கொள்ள வரலாறு. எனவே அப்படிப்பட்ட மகத்தான நாட்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த மகத்தான நாட்களிலே அதிகமாக அமல் செய்து வரக்கூடிய அரஃபா நாளிலே நோன்பு நோற்று அவருடைய பெருமகளினை முழுமையாக அடைந்து மறுமைக்கு தயார் செய்து கொள்ள வேண்டும். எனவே இந்த ஆண்டு கிடைப்பதை போல் அடுத்த ஆண்டு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் என்று உறுதி சொல்ல முடியாது. எனவே கிடைத்த காலங்களை அரிய பொக்கிஷமாக பயன்படுத்தி அமல் செய்யக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவான்.